புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 1 plus a square up to infinity, வேற மாடுலஸ் அது வந்து 1 விட கம்மியாக இருக்கு. ஸோ இதோட ஸ்கேலார் வேல்யூ வந்து 1 விட கம்மியாக இருக்கு. இப்போ அதே மாதிரி y equal to 1 plus b square up to infinity. ஸோ வேர் இங்கே பியும் என்ன இருக்கு 1 விட கம்மியாக இருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறாங்கன்னா 1 plus ab ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ab plus a square b square plus a cube b cube up to infinity equal to xy by x plus y minus 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணுன்றாங்க. சரி, ரைட். ஸோ இது நம்ம இதை இப்படியே ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஒன்று ஆரம்பிச்சு ஒரு நம்பரோடைய எக்ஸாக்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே 1 ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஒரு ஐடென்டி, இங்கே ஒரு ஐடென்டி, மேலே 1 2ன்னு பவர்லாம் என்ன ஆகுது, அசெண்டிங் ஆகுது. அப்போ நம்ம இருக்கும்போது ஸோ இதோட சம்மோடைய இது வந்து ஃபார்மேட் வந்து xy ஈக்குவல் டு xy அப்பான் x plus y minus 1 அப்படின்ற மாதிரி வருது. அப்படிங்கிறத நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது எப்படி ப்ரூவ் ஆகிருக்கு பார்க்கலாம். பாருங்க, x is equal to 1 plus a squared up to infinity. ஸோ இது ஒரு ஜிபி மாதிரியே தெரியுது. ஜிபி ஆனால் இன்ஃபினிட்டி சீரியஸ்க்கு சம் எடுக்கணும். டு சம் அப் இன்ஃபினிட்டி. அப்போ வந்து இன்ஃபினிட்டிக்கு சம் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், a by 1 minus r. ஸோ இதுதான் s இன்ஃபினிட்டிக்கான சம். ஸோ இங்கே அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே r வந்து இங்கே எவ்வளோ a தான். ஏன்னா 1ஓட ஏவை மல்டிப்ளை பண்ணால் ஏவோட மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர். ஸோ அப்படியே அப் டு இன்ஃபினிட்டி வரை போகுது. ஸோ r less than 1 சொல்லியிருக்காங்க. அதனால ஐ எம் சூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணலாம், x is equal to sum. x is equal to sum எடுக்கிறேன். ஸோ a இங்கே என்ன 1, ஏக்கு பதிலாக 1 போட்டிருக்கோம், ஹோல் டிவைடட் பை 1 மைனஸ் ஆருக்கு பதிலாக a போடணும். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, x is equal to 1 minus 1 by 1 upon 1 minus a அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் a மட்டும் வேணும்னா 1 minus a equal to 1 by x. அப்போ a மட்டும் வேணும்னா நான் இங்கிட்டு வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். a இங்கிட்டு கொண்டு வந்து இதுக்கு இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். 1 minus 1x equal to a. x is equal to 1 plus a square plus up to infinity வரை ஏன்றது 1 விட கம்மியான ஒரு விஷயம், 1 விட கம்மியா இருக்கு. அதே மாதிரி y equal to something up to infinity வரைக்கும் இருக்கு. ஸோ bன்றது 1 விட கம்மியா இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த 1 plus ab இந்த எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதாவது டேர்ம் ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இப்படி எழுதியிருக்க அப் டு இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்து இஸ் ஈக்குவல் டு xy அப்பான் x plus y minus 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ நமக்கு தான் தெரியும் x is equal to something infinity வரைக்கும். ஸோ a வந்து காமன் ரேஷியோ a வந்து less than 1. so we can choose this formula for infinity sum series. அதனால x is equal to a க்கு பதிலா 1 இந்த upon 1 minus r வந்து less than 1. so a வந்து less than 1 தானே எடுத்திருக்கோம் here given. so அதனால we choose this formula as a sum infinity sum எடுத்தாச்சு x க்கு. அதே மாதிரி x க்கு எடுத்தாச்சுன்னா இப்போ x is equal to something வருது. so அதோட a ஃபார்ம் என்னன்னு பார்க்குறோம். a ஃபார்ம் இவ்வளோ வருது. அதே போல y வந்து இந்த மாதிரி சீரியஸ்ல அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. அதுக்கு சம் எடுக்கிறோம். இங்கே y ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a வந்து 1, ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 மைனஸ் காமன் ரேஷியோ வந்து b. சரிங்களா, திஸ் இஸ் அப் டு சம் இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம b யோட கார்னர் பண்ணி என்னன்னு பார்த்தரலாம். b is equal to what? b is equal to இங்க சொன்ன மாதிரி 1 minus 1 by y. சரிங்களா, இப்போ நமக்கு a என்னன்னு தெரிஞ்சிருச்சு, b என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நமக்கு a ஓட ஃபார்ம் b ஓட ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. இங்க ஆல்ரெடி என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 plus ab plus a squared b squared plus a cube b cube plus up to infinity என்னன்னு ரிடக்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ப்ரூவ் பண்ணணும். ஸோ நமக்கு இங்க a b அப்படிங்கிற வாசி நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதையே பாருங்க. ஆக்சுவலா இதையே ஒரு பேட்டர்னா இருக்கு. 1ஓட ஏபியை மல்டிப்ளை பண்ணா இது, அகைன் ஏபியை மல்டிப்ளை பண்ணா a ஸ்கொயர் b ஸ்கொயர், இது மட்டுமே இட் செல்ஃப் ஒரு ஜிபியா இருக்கு. ஸோ அதனால இதை நான் ஜிபியை கன்சிடர் பண்ணிட்டு ஏவும் 1 விட கம்மி, பியும் 1 விட கம்மி, அப்ப ஏபி வந்து 1 விட கம்மி தான். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா சூஸ் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம்.
ஸோ இதுக்கு இன்ஃபினிட்டி சம் எடுத்து ஃபார்முலா சூஸ் பண்ணலாம். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, அப்போ 1 அப்பான் 1 மைனஸ் 6, 6க்கு பதிலாக இங்கே ஏபி வரும். சரிங்களா, இந்த ஏபி வரும். அப்போ இங்கே என்னன்னு இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம், இதைத்தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அதனால ஈஸி கோட் எடுத்துக்கிறோம். இதான் நம்ம டு பி ப்ரூவ்டு அங்கே கிவன்ல ஷோன் பண்ணு, இப்படி ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னதை தான் வி ஆர் கோயிங் டு ப்ரூவ் இட். ஸோ ஏ பி தனித்தனியாக சப்ஸ்டியூஷன் தெரியும். ஏக்கு என்ன சப்ஸ்டியூஷன், பிக்கு என்ன சப்ஸ்டியூஷன் தெரியும். பாருங்க, இது ஏக்கு சப்ஸ்டியூஷன், இது பிக்கு சப்ஸ்டியூஷன். ஸோ அதை தான் நான் இங்கே போட போகிறேன். பாருங்க, அடுத்த ஸ்டெப்பில் ஈக்குவல் டு 1 அப்பான் 1 மைனஸ் 1 by x, this is for a and this is for b. b க்கு 1 minus 1 by y. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். பாருங்க, எல்சிஎம் எடுத்துடலாமா, ஃபார் ரஃப் ஒர்க் போட்டுடலாம். 1 minus 1 by x-க்கு x minus 1 by x-ன்னு வரும். இங்கே 1 minus 1 by y-க்கு y minus 1 by y-ன்னு வரும். ஸோ இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம், அப்போ போட்டாச்சுன்னா 1 upon 1 minus x minus 1 by x, அடுத்தது x minus y minus 1 upon y அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா xy வந்து இங்கே காமன் ஃபேக்டராக வச்சுக்கலாம். xy இங்கே உள்ள என்ன இருக்குது, x minus 1 y minus 1 இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் 1 இருக்குது, ஹோல் டிவைடட் பை மேலே 1 இருக்குது. ஸோ இது அப்படியே ரெப்ளிகா பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை என்ன பண்ணலாம், இது 1, இது ஃப்ராக்ஷனு, இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். ஈக்குவல்ட கூட இங்கே போட்டுக்கோங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்டெப்பை இங்கே எழுதுறேன். ஸோ இங்கே கீழே எக்ஸ் ஒய் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிறேன். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஒய் அப்படின்னு எழுதிக்கிறேன். மேலே 1 இருக்குது. இதை அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இதை மேலே இருக்கிற 1 1 by 1ன்னு வச்சுக்கோங்க. இந்த பெரிய கூட டிவிஷன் வச்சுக்கோங்க. கீழே இதை எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒய் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 1 by 1 இன்டூ எக்ஸ் ஒய் அப்பான் எக்ஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 y minus 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தாச்சு. ஸோ இது இஸ் கோயிங் டு பி ஆன்சர் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ என்ன வருது, xy அப்பான் xy மைனஸ் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் xy ப்ராக்கெட் போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குல்ல, ப்ராக்கெட் போட்டுக்கலாம். எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், அடுத்தது எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸு, அடுத்து மைனஸ் மைனஸ் ஒய், அடுத்தது மைனஸ் ஒய், அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ், மைனஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஒய், மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1. சரிங்களா, அப்போ இதை என்ன பண்ணுங்க, அடுத்த ஸ்டெப்பில் மைனஸை உள்ளர மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஒய் மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ஒரே பேட்டர்ன், கேன்சல் ஆக்கிடலாம். ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ அது தோஸ் இதை அப்படியே எழுதிடலாம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது ஆன்சர் கிடைச்சிருச்சு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 1. இதை தான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா, குட். நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இங்கே கேட்டதை ப்ரூவ் பண்ணியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்களா, இப்படி தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ப்ரூவ் பண்ணியாச்சா, இதுதான் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதில் வேரியஸ் எக்ஸிக்யூஷனை பார்க்கறதுனால நம்ம அக்வயரிங் நாலேஜ். ஸோ இதே சம் வந்து ஜேஇஇயில் வருமானா இல்லை. ஸோ we have to acquiring knowledge in different form while doing different sum. So that is why we are taking these kinds of things and continuing this. Okay, next we'll move on next. பாருங்க, அடுத்தது என்னன்னா ஒரு சம் பாருங்க. 1 plus r power a plus r power 2a plus up to infinity. This is going to be a, this is going to be b. 1 plus r power b plus r power 2b plus up to infinity. This is going to be b. So now r equal to a minus 1 by a
whole power 1 by a is equal to b minus 1 by b whole power 1 by b. We're going to prove this. What actually this is given us this form, and b is given us this form. So our interest to find what is r equal to this much or r equal to this much, either this or that, we can prove it. So first of all, taking a and b. First I am taking a as 1 plus r power a plus r power 2b up to infinity. Just see here, uh, r or 2b divided by r power a. So what is r power a? So when r power a, sorry, r power a, this will not work out. I did mistake here. So r 2 power a, here 2 power a, இங்க 2 power a தான் வந்திருக்கும். 2 power a வந்தாதான் r into r னா r power a into r power a னா r power 2a. சரிங்களா? அப்ப r power 2a வ r power 2a divided by r power a னா common ratio இப்படி தான் இருக்கு. அப்ப common ratio which is that is equal to r power a, and the first term is equal to 1. So up to infinity sum for that a less than 1 sorry, common ratio less than 1 ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா 1 upon a 1 upon 1 minus r power a. சரிங்களா? எப்படின்னு புரியுதா? ஏன்னா காமன் ரேஷியோ r power a, ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, இது வந்து சம் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ a வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி தானே bக்கும் அதே மாதிரி தானே கொடுத்துருக்காங்க பாருங்க. b வந்து r power 2b, r power b 2b 3b 4b அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ அதே மாதிரி தான் bக்கும் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ bக்கும் எக்ஸாக்டா as it is same r power b. அப்போ r power a r power b நமக்கு வருது. ஸோ நமக்கு இதை நம்ம கார்னர் பண்ணுவோம். RA RB என்னன்னு பார்ப்போம். RA RB பார்க்கணும்னா நம்ம அல்ஜிபிரிக் இது எடுப்போம். ஸோ வாட் ஆக்சுவலி இங்கே ஃபர்ஸ்ட் இதை எடுத்துப்போம். 1 மைனஸ் ஆர் பவர் ஏ ஈக்குவல் டு 1 பை ஏ வருது. ஸோ அந்த ஆர் பவர் ஏ இங்கிட்டு கொண்டு வந்து இதை கொண்டு போங்க. ஆர் 1 பை ஏ ஈக்குவல் டு ஆர் பவர் ஏ. அதே போல தான் r power bக்கு வரும். 1 minus 1 by b equal to r power b வந்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, r power aக்கு என்ன r power bக்கு என்னன்னு. சரிங்களா? இப்போ எல்சிஎம் எடுங்க. இதெல்லாம் எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா r equal to something, எல்சிஎம் தான் நினைக்கிறேன். எல்சிஎம் எடுத்தோம்னா a minus 1 by a equal to r power a. இதுக்கு அப்படியே எல்சிஎம் எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்ல r மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இங்கிட்டு இந்த இதுக்கு ரூட் எடுக்கணும். என்ன பண்ணலாம், a minus 1 upon a the whole power 1 by a. சரிங்களா? இது உனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி தானே இதுக்கு வரும். ஸோ இந்த சம்முக்கும் அதே மாதிரி தானே வரும். r equal to b minus 1 by a the whole power 1 by b அப்படின்னு வரும். ஸோ this or this, either this or this verified. ஸோ இதுவுமே தான் இருக்குது. ஸோ கணக்கில் what is given இது மாதிரி we proved. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். இப்போ பாருங்க, நம்ம ரேஷனல் நம்பர்னு படிச்சிருக்கோம் சின்ன வயசுல. ரேஷனல் நம்பர் ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாதெல்லாம் ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 8 கியூப் ரூட். ஸோ வி கேன் ரைட் 2 கியூப் ரூட் 9. திஸ் இஸ் ரேஷனல் நம்பர், cannot taken out of this root, but square root can be taken as 3, but the square root can be taken as 2. This is not a rational number. The root 9
ஸ்கொயர் ரூட் அப்படி இருந்துச்சுன்னா வில் பி டேக்கன் அவுட் ஆஃப் ரூட் அஸ் 3. ஸ்கொயர் ரூட் 4னா வில் பி டேக்கன் அவுட் ஆஃப் ரூட் அஸ் 2. ஸோ ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பருங்கிறது என்ன? ரேஷனல், நம்ம அறிவுக்கு உட்பட்டது. இர்ரேஷனல்னா உட்படாது. இதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர். ரூட்டை விட்டு வெளியெடுக்க முடியலன்னா இர்ரேஷனல் நம்பர். இப்போ ரூட் 3 இர்ரேஷனல் நம்பர், ரூட் 2 இர்ரேஷனல் நம்பர். ஏன்னா இதோட இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சம்திங் 1.4 சம்திங் சம்திங் அப்படியே போயிட்டே இருக்கும், ரேண்டமாக வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ரேஷனல்னா இட் இஸ் பவுண்டட் டு அவர் நாலேஜ், இர்ரேஷனல்னா நாட் பவுண்டட் டு அவர் நாலேஜ். ஸோ ரேஷனல் நம்பர் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p by q. So p by q, q not is equal to 0. p and q belong to integer. சரிங்களா? இன்டிஜர்ல இருந்து வரும். ஸோ அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணும்போது எக்ஸாக்டா டிவைட் ஆகும், இல்லாட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இர்ரேஷனல் நம்பர் ரிப்பீட் ஆகிறது ரேண்டமா ரிப்பீட் ஆகும், இல்லாட்டி பிளாக்கா இருக்கும். பிளாக்கா இருக்குன்னா 1.143, இந்த 4343 மட்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இது ஓகே, இது ரேஷனல் நம்பர் தான். இர்ரேஷனல் நம்பரா இருந்தா இது மாதிரி தெரியாது, இது ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா இட் இஸ் வி நோ அபவுட் இட். சரிங்களா? ஸோ அதனால இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு நமக்கு பவுண்டட் டு அவர் நாலேஜ். நம்ம இதை எப்படி வேணாலும் வர 1 4 3 ப்ரிடிக்டே பண்ண முடியாது. இங்க வர டெசிமலை நம்பரை அப்படின்னு சொல்லி சொன்னா, டெசிமலுங்கிற நம்பரை நீ டிவைட் பண்ணும்போது இது மாதிரி வரதை ப்ரிடிக்டே பண்ண முடியாதுன்னு சொன்னா அது இர்ரேஷனல். இட் இஸ் நாட் பவுண்டட் டு அவர் நாலேஜ். ஸோ திஸ் ஆல்சோ ரேஷனல் நம்பர் தான். ஏன்னா 4 3 தானே, 4 3ங்கிறது 4 3 4 3 4 3 பிளாக் வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த இதை நம்மளால கணிக்க முடியுது. அதனால ரேஷனல், நம்ம அறிவுக்கு உட்பட்டது. சரி, இப்ப ரேஷனல் வச்சு ஒன்று சொல்றாங்க. இப்ப இப்படி இருக்குது 0.03, சாரி என்ன இருக்கு, 0.356 பார் எப்படி இருக்கு. ஸோ இதோட இங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் பார்த்தா என்ன தெரியுதுன்னா எப்படி எழுதிக்கலாம்னா 0.3ன்னு எழுதிக்கலாம். அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்பர் 56ன்னு வரும், 0.56. அடுத்த நம்பர் 0.056 வரும். அடுத்த நம்பர் 0.0056 வரும். அடுத்த நம்பர் 0.00056 வரும். அப்படியே இன்ஃபினிட்டி வரை போயிட்டு இருக்குல்ல. சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன சம் எடுத்து காட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ இதோட சம் எடுத்து காட்டுங்க. நல்லா தெரியும், நீங்க எப்படி எழுதுவீங்க, 3 5 6 5 6 5 6 5 6ன்னு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவீங்களா. இதை நான் பிரிச்சு தனித்தனியாக எழுதியிருக்கேன். பிரிச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அது வரும். இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதை ஆட் பண்ணி சொல்லுங்கிறாங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக் சம். ஸோ இதுதான் வந்து இதோட இது. ஆக்சுவலாக இதை 10th கூட நம்ம 9th கூட நம்ம இதை ஃப்ராக்ஷனாக மாற்றி போட்டிருப்போம். சரி, பார்க்கலாம் இதில் எப்படி இங்கே நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, இதை நான் இந்த பிளாக் எடுத்துக்கிறேன். இந்த பிளாக் எடுத்துட்டு இதை ஈக்குவல் டு போட்டுக்கலாம். போட்டுட்டு 0.3 போட்டுக்கோங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க. 56 100 டிவைட் பண்ணுங்க. அதாவது 56 இங்கே எத்தனை டிவிஷன் இருக்கு, இங்கே ஒரு 0 போட்டுல போடணும், தப்பு பண்ணியாச்சுல்ல. சரி பாருங்க, இருக்கட்டும். 0.356 can be written as 0.3 plus 0.056 bar plus 0.0056 up to infinity. ஸோ நான் இதை ஆட் பண்ணுறதுக்கு 0.3 plus 56 அப்பான் இதை என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணணும், 3 டெசிமலில். அடுத்தது 56, இன்னொரு 0 சேர்த்து, இன்னொரு ரெண்டு இது டெசிமல் தள்ளி போகும், ப்ளஸ் 56 by 10⁻7 up to infinity. ஸோ இந்த இதை வந்து நான் கிராக் பண்ணிட்டேன். ஸோ சம் எடுக்க போகிறேன். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்த்தா என்ன தெரியுது, ஒரு 56ங்கிறது காமனாகவே எல்லாத்துலேயும் இருக்குது. 10⁻3யோட 1/10⁻2 இந்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். சரிங்களா? 56 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இதுதான் காமன் ரேஷியோ இருக்கும். இதுதான் காமன் ரேஷியோ இருக்கும். ஆர் ஏன்றது இங்கே இருக்கிற 56 டிவைடட் பை சம்திங், இதுதான் ஏன்னு எடுத்துக்க போகிறோம். ஏன்றது 56 upon 103. சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இதை நான் எடுத்துக்க ஏன்னு, இதை கூட ஏன்னு வச்சுக்காங்க, 56 கூட வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா 1 by அப்படின்னு எழுதிச்சு.
அப்போ பாருங்க, இதை நான் எப்படி கொண்டு போக போறேன்னா ஈக்குவல் டு 0.3 அப்படி எழுதிக்கிட்டேன். ப்ளஸ் இந்த 56 எல்லாத்துலேயும் காமனாக இருக்கு எடுத்துக்கிட்டேன். அப்புறமா என்ன இருக்கு 1/10^3, 1/10^5, 1/10^7 அப் டு இன்ஃபினிட்டி. ரைட்டா? இப்போ கிராக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ பிரேக் த்ரூ கிடைச்சிருச்சு நமக்கு. ஸோ நமக்கு ஏ வந்து இது, ஆர் வந்து இது, ஏ வந்து இது, ஆர் வந்து இது. ஸோ நம்ம அப் டு இன்ஃபினிட்டி சம் எடுத்துடலாம். 0.3 ப்ளஸ் இதை அப்படியே 56 அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏக்கு பதிலாக 1/10^3 போட்டுக்குங்க. ஹோல் டிவைடட் 1 மைனஸ் ஆருக்கு பதிலாக 1/10² போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கிராக் பண்ணியாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, சூப்பர். இப்போ பாருங்க என்ன பண்ணலாம், 56 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 0.3 3/10 போட்டுக்கலாம். அப்புறமா இங்கே 56 மல்டிப்ளை பண்ணுங்க. 56 upon 103. சரிங்களா? 56 upon 103. இங்கே இதை இருக்கிறதில்ல, இதை நம்ம எல்சிஎம் எடுத்து ரெஃபர் பண்ணி கொண்டு வரலாம். என்ன பண்ணலான்னா இங்கே இப்போ இதை வந்து இதை மட்டும் தனியாக 10² minus 1 divided by 10² என்ன வருது? 10² 100, and 99/10². 10² 100 வருது. சரிங்களா? இதை என்ன பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை 100 என்ன பண்ணலாம் 100, இது இங்கே 100 போட்டுக்கலாம், இங்கே 99 போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன வருது பாருங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது பாருங்க. நார்மலாக என்ன பண்ணியிருக்கோம், 10² இங்கே கொண்டு வந்துட்டோம். 10² minus 1, 10² 100 வரும், 99 வந்துருச்சு, கீழே 100. 99/100 100/99 போட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணும்போது ஏதாவது காமன் விஷயம் கேன்சல் ஆகுதான்னு பாருங்க. 5 6 11 வருது, இங்கே 99 வருது. அப்போ இது 11 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 5 11s are 55, இங்கே கேன்சல் ஆகாது. அப்போ பாருங்க இங்கே என்ன பண்ணலாம், 56 இங்கே 103யும் 103 100 கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. என்ன பண்ணலாம், ஸோ 3/10 56/103. ஸோ 99 100 minus 1 divided by 100². சொல்லுமா? இது எங்கனம்மா? இங்கனையா? 10^3 தான் 103, அதுதான் மிஸ் பண்ணி. ரைட் ரைட். அதான் நமக்கு கணக்கு ஆன்சர். 10^3 தான் அங்கே என்ன வரும், 10^3. 10^3 வரால இங்கே 10^3 தான் வரும். 10^3 வந்துச்சுன்னா ஈஸி. இங்கே 3/10. ஸோ இங்கே பாருங்க, இங்கே 1/10^3 வருது. ஸோ அப்போ 56 upon 10^3 வந்துடும். இங்கே கீழே இருக்க இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா, ஸோ இந்த பார்ட்டை நம்ம எல்சிஎம் எடுத்து 99/100 வருது. மேலே ஃப்ராக்ஷனு கீழே ஃப்ராக்ஷனு மல்டிப்ளை பண்ணி ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். சரி, இதை அப்படியே எழுதிட்டு 56 upon 103 அப்படியே எழுதிட்டு கீழே இருக்க ஃப்ராக்ஷனை அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏன்னா டிவிஷன் கீழே, சாரி ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் டிவிஷனாக இருக்குது. சரிங்களா? ரைட். இப்போ இங்கே 10² இருக்கு, இங்கே 100னா 10², இங்கே 10³. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், 10 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ மேலே ஒன்றும் இருக்காது, 1/99. அப்போ ஈஸி 3/10 ப்ளஸ் 56 upon 990 வரும். சரிங்களா? இப்போ இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்து இது பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். எல்சிஎம் எடுத்து யூ வில் கெட் த ஆன்சர் ஆஸ் 353 + 990. சரிங்களா? ஓகே.
ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். பாருங்க, இதே மாதிரியான சம் தான். 0.5 அப்படிங்கிறத 0.5555ன்னு பிளாக் எடுத்துக்கிட்டே போகலாம். எப்போ இது மாதிரி பார் பிளாக் வரையல அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இதுவும் ரேஷனல் தான், ஏன்னா இந்த பிளாக் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம நாலேஜுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால ரேஷனல். நாலேஜுக்கு தெரியாமல் இது எப்படி வேணாலும் ரேண்டமாக எந்த நம்பர் வேணாலும் வரும்னா இர்ரேஷனல். பொதுவாக ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாத நம்பர்லாம் இர்ரேஷனல். சரி, ரைட். இப்போ பாருங்க, இப்படி இருக்கிறத நான் இதோட சம் ஃபார்மாக எழுதுறேன். இந்த இதை சம் ஃபார்மாக எழுதுறேன். இதெல்லாம் வெர்டிக்கல் இப்படி வச்சு வெர்டிக்கலாக நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார்ம் கிடைக்கும். ஆனால் இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அமேசிங், நமக்கு இன்ஃபினிட்டி ஃபார்ம்லாம் கிடைச்சது ஆட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஏ இங்கேக்கும் என்ன வந்து இருக்குன்னா 10ஆல் டிவைட் பண்ணியிருக்கு, 1/10ஆல் டிவைட் பண்ணியிருக்கு. அப்போ ஆர் வந்து 1/10, ஏ வந்து 0.5. சரிங்களா? அப்படின்னு நமக்கு தெரியுது. 0.5 அப்படின்றதெல்லாம் 5/10 எழுதலாம். அப்போ ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 5/10, ஆர் வந்து 1/10. ஆர் வந்து 1 விட கம்மியாக இருக்குங்கிறது தெரியுது. ஸோ வி கேன் சூஸ் ஃபார்முலா சம் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ ஏக்கு பதிலாக வி சூஸ் 5/10 அப்பான் 1 மைனஸ் ஆருக்கு பதிலாக 1/10. ஸோ ஈஸி நமக்கு. அப்போ என்ன வருது? 5/10 டிவைடட் 10 minus 1 upon 10 என்ன வருது? 5/10 into 10/9, that is 50/90, that is 5/9 when a reduced reduction form of fraction 5/9. இதுதான் ஆன்சர். ரொம்ப ஈஸியாக நம்ம கிராக் பண்ணியாச்சு. சரிங்களா? சூப்பர். அடுத்த சம் போகலாம். பாருங்க, இப்போ ஒரு அப்ளிகேஷன் சம் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் சம்மு பாருங்க, என்ன பண்றேன், ஒரு ஸ்கொயரை டிரா பண்றேன். ஸ்கொயரை டிரா பண்ணிடலாம். இந்த ஸ்கொயருக்கு கார்னர் பாயிண்ட் இருக்கு, ஸ்கொயருக்கு கார்னர் பாயிண்ட் இருக்கு, இங்க மிடில் பாயிண்ட் இருக்கு. இது ஒரு மிடில் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், மிடில் பாயிண்ட், மிடில் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த மிடில் பாயிண்ட்னா நம்ம என்ன பண்ண கனெக்ட் பண்ணோம்னா எனக்கு ஒரு அதர் ஸ்கொயர் வரும். அகைன் நான் மிடில் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அகைன் மிடில் பாயிண்ட் வச்சுக்கிறேன். அகைன் நான் மிடில் பாயிண்ட் கனெக்ட் பண்ணால் இன்னொரு ஸ்கொயர் வரும். இது மாதிரி இன்ஃபினிட்டி டைம் போட்டுகிட்டே போகலாமா? இன்ஃபினிட்டி டைம் நான் வந்து இது மாதிரி போட்டுகிட்டே போகலாம். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்கொயருக்கும் ஏரியா இருக்கும். அப்போ இது மாதிரி இன்ஃபினிட்டி டைம் நான் போயிட்டே இருக்கேன்ல, எனக்கு டோட்டல் ஏரியாவோட சம் என்னன்னு கேட்குறேன். டோட்டல் ஏரியாவோட சம் என்ன? ஆக்சுவலாக நான் ஒவ்வொரு ஸ்கொயர், இந்த ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கொயர், இந்த பிரைமரி ஸ்கொயரோட இது நமக்கு தெரியும், மெஷர்மெண்ட் நமக்கு தெரியும். பாருங்க, கொஸ்டின் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் போட்டு அதுக்கோட மிடில் பாயிண்ட்டை வந்து ஒரு இன்னொரு ஸ்கொயராக நம்ம ட்ரா பண்ண முடியுது. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு மிடில் பாயிண்ட் எடுத்து அதுக்குள்ள இன்னொரு ஸ்கொயராக ட்ரா பண்ண முடியுது. அதுக்கப்புறமா மிடில் பாயிண்ட் எடுத்து இன்னொரு ஸ்கொயராக ட்ரா பண்ணணும். ஸோ அப்படியே இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். போகும்போது நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ டோட்டலாக ஒவ்வொரு ஸ்கொயர் அது மாதிரி ட்ரா பண்ணிட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போறீங்கல்ல, அப்போ ஒவ்வொரு ஸ்கொயரோட ஏரியா எல்லாத்தையுமே சம் எடுத்து இன்ஃபினிட்டி வரைக்கும் சம் எடுங்கன்னு சொல்கிறான். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொஸ்டின். ஓகே, குட். அப்போ நம்ம கொஸ்டின் வந்து நான் ஒரு தடவை படிக்கிறேன். Square is drawn by joining the middle points of sides of square. A third side is drawn inside the second square in the same way, and the process is continued infinitely. If the side of the square is 10 cm, find the sum of area of all square so formed. சரியா? அப்ப சைட்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 10 cm இருக்காங்க.
அப்போ நம்ம நேம் கொடுத்துக்குவோமா? நேம் கொடுத்தா தான் நம்மளால கிராக் பண்ண முடியும். பாருங்க, ஆக்சுவலாக இந்த நேம் கொடுத்துக்கலாம். இதை என்னன்னு சொல்கிறோம், A1 கொடுத்துக்கிறேன், A2 கொடுத்துக்கிறேன், இது A3 கொடுத்துக்கிறேன், இது A4 கொடுத்துக்கிறேன். அப்புறம் இதை B1 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே A1 B1, B2, B3, B4. அதே மாதிரி இங்கே ஆரம்பிப்போம் C1, C2, C3, C4. இப்போ எனக்கு தான் தெரியும். ஸோ இந்த இது வந்து எவ்வளோ 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, 10 சென்டிமீட்டர் இது எவ்வளோ 5 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர். புரிஞ்சுங்களா? அப்போ இங்கேருந்து இது வந்து 5. அப்போ பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. எந்த போர்ஷன்? இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. எங்கள் A2 வந்து 90 டிகிரி, இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ அதை தான் நான் கண்டுபிடி. இப்போ இதோட சைடு உள்ள ட்ரான் பண்ணியிருக்கேன்ல, அந்த சைடோட மெஷர்மெண்ட் என்னான்னு போய் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது இது பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி 5² + 5² = தெரியாத L². பாருங்க, உள்ள இருக்க இந்த B1, B2 இந்த லென்த் உள்ள வரைஞ்சிருக்கோம். இந்த 2 மிட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி அதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தெரியாத பைத்தாகரஸ் தியரம். this square hypotenuse square = other 2 square 5² + 5². சரிங்களா? என்ன வருது? ரூட் எடுத்தோம்னா B1, B2 = 5² 25 + 25, that is equal to √50. இதை நம்ம 5√2 எழுதலாம். சரிங்களா? B1, B2. ஓகே. ஸோ நம்ம இது மாதிரி இதை ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, ஒரு சைடு இவ்வளோ கிடைச்சிருக்குன்னா நமக்கு ஏரியா என்ன? ஏரியானா என்ன? ஃபஸ்ட்டு ட்ரான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு ட்ரான் A1, A2, A3, A4, A1, A2, A3, A4ஓட ஏரியா 10 × 10 100 cm². அடுத்ததோட ஏரியா என்னவா இருக்கும்? 5√2 × 5√2 எவ்வளோ வருது? 5 5s are 25, √2 4. சரிங்களா? இப்போ 5 5s are 25, √2 × √2 2 வரும். அப்போ 50 வருது, 50 cm². சரிங்களா? அப்போ இது மாதிரி உங்களுக்கு போயிட்டே இருக்கு. அடுத்தது பாருங்க, அடுத்த ஏரியா எவ்வளோ வரும்னா பார்த்தீங்கன்னா, இது 10 இருக்காங்க. சாரி, இது எவ்வளோ 5√2 இருக்காங்க. 5√2 நான் இந்த இதை கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை ஒரு ரைட் ஆங்கிளாக வச்சுட்டு இதை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னா, அடுத்த ஏரியா 25 cm² வரும். சரிங்களா? ஆக்சுவலாக எல்லாத்துலேயும் பாதியாக வருது. 100, 50, 25, 12.5 cm². சரிங்களா? எல்லாத்தாலையும் 2ஆல் டிவைட் பண்ண அந்த ஏரியாவுக்கு ஈக்குவலாக வருது. சார் எப்படி சார் கண்டுபிடிச்சேன்? இங்கே 5² இதுதான் இதுக்கு ஈக்குவேட் பண்ணோமா அந்த B1, B2²க்கு. அதே போல் இங்கே கண்டுபிடிச்சிட்டோம்ல 5√2 கண்டுபிடிச்சிட்டோம்ல, இந்த லென்த்தை வந்து 5√2 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இதோட பாதி எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு அந்த லென்த்து இந்த லென்த்து தெரியும். இது ரெண்டும் ஸ்கொயர் எடுத்து சம் எடுத்தோம்னா இந்த லென்த்துக்கு ஈக்குவல். அப்படிங்கிற போது தான் நமக்கு என்ன வருது? 25 cm² வருது. ஸோ எனக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு ஏரியா 100, செகண்ட் ஏரியா 50, தேர்ட் ஏரியா 25, அப் டு அப்படியே போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ இதை சம் எடுத்துட்டேன்னா இங்கே சொன்னதுக்கான இது ஈஸி. சரிங்களா? எல்லா 50யை 100ஆல் டிவைட் பண்ணிட்டா என்ன வருது? 1/2 வருது. அதான் வந்து காமன் ரேஷியோ. 1/2 காமன் ரேஷியோ R 0.5 வருது. ஸோ ஈஸியாக ஆர்ன்றது லெஸ் தென் 1, காமன் ரேஷியோ 1 விட கம்மியாக இருக்கனால ஐ சூஸ் திஸ் ஃபார்முலா A/1 - R. இங்கே ஏன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 100ஆக இருக்குது, R வந்து 0.5 இருக்குது, தட் இஸ் 1/2 இருக்குது. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். டோட்டல் சம் ஏரியா எவ்வளோ? 100 upon 2 - 1/2, தட் இஸ் எவ்வளோ வருது? 200 வருது. இது 2 - 1னா 1 வரும், இந்த 2 மேலே போயிடும், 200 cm². ஸோ டோட்டல் சம் வந்து 200 cm². ஏன்னா 10 யூனிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அது மாதிரி இன்ஃபினிட்டி வரைக்கும் ஏரியா நம்ம ட்ரா பண்ணிட்டு போனோம்னா யூ வில் கெட்